கேனல்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த வல்லத் பாவா அங்கே ரோடு இருக்குடி. அது உங்கள் ரோடு தெரியுது பாரு. இந்த இடம் மட்டும் தான். இந்த லெஃப்ட்லேயே போ, இந்த சைடாக போ. மாஸ்க்கு போட்ட சேம் ட்ரெஸ் தான் வந்து எப்பவுமே போட்டுருக்கோம். செம்மையாக இருக்குது இந்த மாஸ்க். ஆனால் பயங்கர வெயிலாக இருக்குது. இல்லடி போக மாட்டேங்குதுடி காரு. போதுடி ஃப்ளைவர்ஸ் அவளுக்கு ஒன்று எனக்கும். ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி வந்து Day 2 இன் அபுதாபி. இப்போ நாங்கள் வந்து அல்பத்பா சால்ட் லேக் தான் வந்து போயிட்டுருக்கோம். எங்கள் ரூம்லேருந்து அங்கே போகிறதுக்கு வந்து 1 hour கிட்ட ஆகுது. ஆனால் நாங்கள் 5:30க்கே கிளம்பிடலான்னு பிளான் போட்டு வச்சுருந்தோம். ஆனால் நாங்கள் 7:30 அந்த மாதிரி தான் கிளம்பியிருக்கோம். இது போகிற ரோடு வந்து கொஞ்சம் மோசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக மண்ணா, ஏன்னா டெசர்ட்க்கு நடுவில் தான் இருக்குது இந்த சால்ட் லேக். ஆனால் அதோட தண்ணி வந்து நல்லா ப்ளூவாக, அந்த சால்ட் வந்து நல்லா ஒயிட்டாக பார்க்கவே வந்து சூப்பராக இருக்கும். சீரியஸாக மேப் பார்த்து ஓடிட்டு இருக்கேன். ஏன்னா இது 1 hour போகணுமா, ஸோ அதனால தான், வேறு வழி இல்லை, அப்படி தான் பார்த்து போய் ஆகணும். ஐயோ, இதுவும் நம்ம நல்ல டெசர்ட்குள்ளே தான் போகிறோம்னு நினைக்கிறேன். எத்தியார் ரயில்லாம் போட்டிருக்காங்க. ஓ, மேலே போல். ஏய், டெசர்ட்குள்ளே தான் அந்த சால்ட் லேக் இருக்குது. பின்ன எப்படி தான் இருக்கும் ரோடு. 40 தான் ஸ்பீட் லிமிட்டும். இங்கெல்லாமா கேமரா வச்சிருப்பாங்க? எதுக்கு? எதுக்கு வம்பு? அங்க பாரு ரோடு எப்படி மேலே ஏறுது. அங்க கேமல். ஸ்லோ கேமல் தானே அது. ஸ்லோவா போ. ஹை, ஃபர்ஸ்ட் டைமா இங்க வந்து நாங்க கேமல் பார்த்துட்டோம். ஸோ இந்த ரோட் பாருங்க எப்படி இருக்கு. லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஃபுல்லா டெசர்ட் தான். ஏன் பிளர் ஆகிட்டே இருக்குன்னு தெரியல. இந்த ரோட்ல எவ்வளோ மண் இருக்கு. நம்ம கார் மாட்டுச்சுன்னா இங்கேயே உட்காந்துருக்க வேண்டியது தான். அண்ட் இது மேலே போகிற எலக்ட்ரிக் கேபிள்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான எலக்ட்ரிக் பவர் இருக்கு. ஸோ ஸ்லோவாக போங்கன்னு போர்டெலாம் போட்டிருக்காங்க. நாங்கள் வரப்போ சாண்டியூன்ஸ் பார்த்தோமா, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அந்த இடத்துல நிறுத்த முடியாது. போகலான் தான் நினைக்கிறேன். இதுதான் ரோடு. பட் இதுதான் காமிக்குதா? Head north. அங்க அவன்கிட்டயா போய் கேட்போமா? போறாங்களே எல்லா டூரிஸ்டும். In 200 meters turn left. இல்லடி போக மாட்டேங்குதுடி காரு. போதேடி போற காரையும் போக மாட்டேன்னு சொல்றேன். இல்லை காரை இங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு வாக் பண்ணி பார்க்கலாமா? ஏய், எனக்கு தெரிஞ்சு காரை ஓட்டு தாண்டி போகணும். அங்க ரோடு இருக்குடி. அது உங்க ரோடு தெரியுது பாரு. இந்த இடம் மட்டும் தான். இந்த லெஃப்ட்லயே போ, இந்த சைடா போ. அங்க ரோடு இருக்கு. இது எனக்கு தெரிஞ்சு மூட போ, இங்க போன்ற. அங்க இருக்கு பாரு ரோடு. நிஜமாவே இருக்கு. அங்க பாருங்க. இது மூடிட்டு இருக்கு மண்ணு. ஹெவி விசில்டி ஊத்திட்டு. இந்த பாரு அது ரோடு தான் காமிக்குது. அப்படியே கூகுள் மேப் காமிக்குது. இந்த ஸ்ட்ரெயிட்டா ஏத்தலாமா? ஏத்து you can do it. Yes. கூடே பண்ணாதடா. திருப்பி எப்படி போறது நம்ம? இதான் ரோடுக்கு வந்துட்டோம். இதோட ஸ்ட்ரெயிட் தான். இன்னும் 5 minutes. நமக்கு தான் லாரி டிரைவர் இருக்காங்களே. லாரி டிரைவரால எல்லாம் பண்ண முடியும். ஆமா, யாரா டெசர்ட்ல ஓடணும்னு டிரைவர் தேடிட்டு இருந்தீங்கன்னா இவனை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். எங்க வேணாலும் ஓட்டலாம். ஆமா, ஸ்லோல ஓட்டவா, ரோட்ல ஓட்டவா, இந்த மாதிரி டெசர்ட்ல ஓட்டவா, தண்ணில ஓட்டவா, நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் வந்து அந்த சால்ட் லேக் வந்து இருந்திருக்கு. ஆனால் இப்போ எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. விசிட்டர்ஸ் நாட் அலவுட்னு போட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தோம். இங்கே எல்லாமே அந்த சால்ட் இருக்குது. தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. ஸோ அந்த ஒயிட்டாக இருக்கிறது எல்லாமே சால்ட் தான். அந்த தண்ணி எல்லாமே வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஏதோ ஒர்க் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு 2 weeks பிஃபோர் வந்து பார்த்தாலாம் இந்த மாதிரி க்ளோஸ்டுன்னு. எதுக்கும் வந்து பார்க்கலாம் தான் வந்து இப்போ சொல்கிறான் என்கிட்ட. ஸோ அந்த இடத்துல தான் இது ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ இந்த இடம் எல்லாமே வந்து இருந்திருக்கு. க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க.
லத்பா கிடையாது, அல் வத்பான்னு வந்து நியூ கெனல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு பேரே வந்து தப்பா சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே போயிட்டு வந்து ரோடே கிடையாது, இதுக்கு பக்கத்தில் எங்கேயோ ரோடு போகுது. சரி, இல்லைனா வந்து இதை ஸ்கிப் பண்ணிடலாம், நம்ம இந்த சாண்டியூன்ஸில் போய் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஸோ இங்கெல்லாம் தான் அது இருந்திருக்கு. இதில் எல்லாமே தான் வந்து அவங்க க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, விசிட்டர்ஸ் நாட் அலவுட்னே போட்டிருக்காங்க. பட் நோ ப்ராப்ளம். இப்போ நம்ம போய் அந்த சாண்டியூன்ஸ் வந்து பிளானே போடல. ஸோ அங்கே போயிட்டு ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ரொம்ப பெருசாலாம் இல்லை, ஓரளவுக்கு குட்டியாக இருக்குது. ஆனால் நமக்கு ஃபோட்டோஸ் கிடைக்கும். அங்கே போகலாம். பாருங்க, நான் காமிக்கிறேன். வெயிட். இந்த இடம்லாம் தான் அந்த சால்ட் லேக் இருந்திருக்கு இதுக்குள்ளே. ஸோ அதுதான் அவங்க வந்து போர்டு வச்சுருக்காங்க, க்ளோஸ்டுன்னு. அழகாக இந்த பிளேஸை எதுக்கு அவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியலையே. பட் ஏதோ பண்ணுறாங்க. அங்கேயே போட்டிருக்காங்க, இந்த போர்ட்லேயே போட்டிருக்காங்க, விசிட்டர்ஸ் நாட் அலவுட். சரி, பரவாயில்ல. இவ்வளோ தூரம் வந்ததுக்கு நம்ம இந்த ஏரியாலாம் சுற்றி பார்த்துருக்கோம்ல. ரொம்ப தூரத்துக்கு ஆல்மோஸ்ட் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்க்கு இந்த மாதிரி இருக்குது? ஒரு 20 கிட்ட இருக்குமா? 15 to 20 இருக்குமா? 20 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும். இப்போ நாங்கள் போன வரைக்குமே வந்து இந்த மாதிரி தான் வந்து ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்காங்க. பட் இங்கே என்ன பண்ண போகிறாங்கன்னு தான் தெரியல. இந்த ரோடு எல்லாமே வந்து கொஞ்சம் ஈரமாகவே தான் இருக்குது. அந்த மேபி அந்த லேக்னாலையா எதனாலன்னு தெரியல, பட் ஈரமாக இருக்கு. டிரைவரை பார்த்தீங்களா, ஜாலியாக ஏதோ பாட்டு பாடிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு டெசர்ட்ல வந்து கார் ஓட்டிட்டு இருக்கா. அண்ணா ஐயோ, இங்கே இல்லை, இந்த சைடு. பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடாம ரொம்ப பசிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபுல்லாக டெசர்ட். எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே அங்கங்கே நின்று. Head east toward lane 2006. இந்த ரைட்ல போயிட்டு அங்க போய் யூ டர்ன். 200 meters. Turn left. ரைட்ல அங்க போய் யூ டர்ன். அப்படி தானே வந்தோம். இது அந்த ட்ரக் வருதுல. அவங்க நம்ம தான் தாண்டி பாக்குறாங்க. பார்க்கட்டும். சால்ட் லேக் பார்க்க வந்துட்டு ரிட்டர்ன் போறாங்க. Head southwest toward lane 2006. இந்த சாண்டியூன்ஸ்ல கொஞ்சம் டாப்ல போயிட்டு போட்டோஸ் எடுத்துட்டு டக்குன்னு ஓடி வந்துட வேண்டியதுதான். சாண்டியூன்ஸில் வந்து ஃபுல்லாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வந்து ஷேக் ஜயத் கிராண்ட் மாஸ்க் தான் வந்து இப்போ போயிட்டுருக்கோம். எப்பயோ கிளம்பிட்டோம். மெயின் ரோடில் வந்து ஒரே சுற்றின்னு சுற்றிட்டு இப்போ வந்து இன்னும் 17 minutes இருக்குது நாங்கள் போகிறதுக்கு. கிராண்ட் மாஸ்க் அதோ இருக்கு. நேற்று நைட் நாங்கள் ஏர்போர்ட் ரூம் போகும்போது பார்த்தோம், செம்மையாக இருந்துச்சு வியூ. நாங்கள் இன்னைக்கு நைட் வாங்குவோம் இங்கே திருப்பி. இதுதான் வஹாத் அல் கராமா. இதுக்கும் நம்ம வருவோம். இதை முடிச்சுட்டு இப்போ ஸ்ட்ரெயிட் தான் போவோம். ரைட் சைட்லேயே வா. Continue for 800 meters. ரைட்லேயே வந்து கார் பார்க் பண்ணிவிட்டு அபாயா போட்டு தான் போகணும். இங்கே ஃபுல் ட்ரெஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கை வந்து ஃபுல்லாக கவர் ஆகிருக்கணும், உங்களோட காலுமே வந்து ஃபுல்லாக கவர் ஆகிருக்கணும், நெக்குமே வந்து க்ளோஸ் நெக்காக போடணும். மென் வந்து ஸ்லீவ்லெஸ் ஆர் ஷார்ட்ஸ் வந்து போடக்கூடாது. லாங் பேண்ட்ஸ் அண்ட் டிஷர்ட்ஸ் ஷர்ட்ஸ் வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு ஷேக் ஜயத் கிராண்ட் மாஸ்கை பற்றி தெரியணும்னா நீங்கள் வந்து ஒரு கைடட் டூர் கூட எடுக்கலாம். ஸோ நீங்கள் என்ட்ரி டிக்கெட் அவங்களோட சைட்டில் புக் பண்ணும்போது இதை பற்றி செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா அண்டர் கிரவுண்ட் மாலில் வந்து ஒரு கவுண்டர் வச்சுருப்பாங்க, அங்கேயுமே நீங்கள் போய் கேட்டுக்கலாம். கார்லாம் பார்க் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் இந்த டோம்க்கு தான் வாக் பண்ணி போயிட்டுருக்கோம். அந்த டோம்குள்ளே நீங்கள் போனோடனே எஸ்கலேட்டர் வந்து கீழே போகும். ஸோ நீங்கள் கீழே போனீங்கன்னா ஒரு பெரிய மாலே இருக்கும். ஸோ நிறைய ஷாப்ஸ் இருக்கும். நீங்கள் அவுட்ஃபிட்ஸ் கூட அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஸ்கார்ஃப் இல்லைனாலும் நீங்கள் வந்து அங்கேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கவர் பண்ணி தான் ஆகணும் உங்கள் ஹெட் ஃபுல்லாக. அண்டர் கிரவுண்ட் வழியாகவே தான் நீங்கள் மாஸ்க் வந்து போவீங்க. ஸோ மெயினாக உங்ககிட்ட வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கணும். என்ட்ரி டிக்கெட் வந்து ஃப்ரீ தான். பட் ஆனாலும் உங்கள் வெப்சைட்டில் நம்ம டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரி
என்ட்ரு பண்ணி அப்புறம் அது டிக்கெட் காமிக்கும். அதை நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்கக்கிட்ட காமிக்கணும். இல்லைனா வந்து இந்த அண்டர் கிரவுண்ட் மால்லே உங்களுக்கு வந்து ஒரு தனி கவுண்டர் இருக்கும், அங்கேயும் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் காமிச்சா தான் நம்மளை வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. இவ்வளோ க்ரௌடடாக தான் இருக்கும். நாங்கள் வந்து வீக்கெண்டில் வர போயிருந்தோம். ஸோ இந்த வழியாக தான் நீங்கள் வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் கிட்ட போகணும். நீங்கள் வந்து ஃபுல் ஏசிலே தான் போவீங்க. அண்ட் இந்த போகிற வழியில் ஃபுல்லாக இந்த மாஸ்க்கை பற்றி ஃபுல்லாக போட்டிருப்பாங்க, ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டே போகும்போது உங்களுக்கு மாஸ்க்கை பற்றி ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிடும். ஸோ அதை மறக்காமல் பாருங்கள். இது என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்கும். நாங்கள் அதில் ஒரு ஷாப்பில் இருந்து தான் 2 ஸ்கார்ஃப் வாங்கினோம். எங்கள் 2 பேருக்குமே ஈச் வந்து 50 கிராம்ஸ்க்கு தான் வாங்கினோம். ஆல்ரெடி நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம், ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்தோன்னே நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்கள் வாங்கிட்டோம். எல்லோரும் அவ்வளோ நேரம் வெயிலில் வாக் பண்ணி போகக்கூடாதுன்னே அவங்க வந்து அண்டர் கிரவுண்டில் ஒரு மாலே கட்டி வச்சுருக்காங்க ஃபுல்லாக ஏசியோட. ஸோ இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம்னா ஷேக் ஜயத் கிராண்ட் மாஸ்க் தான் வந்து பார்க்க போகிறோம். வெளியே வந்து செம வெயிலாக இருக்குது. இதுக்குள்ளே போகிறதுனால எங்களுக்கு சுத்தமாக தெரியல. இவ்வளோ கிட்ட பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. மாஸ்க் அவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ உள்ளே போய் நம்ம வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செம்ம வெயிலாக இருக்குது. அதை நான் வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். நீங்கள் வந்து ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா நவம்பர் டிசம்பரில் வந்து பண்ணுங்கள். ஜான்வரி கூட ஓகே தான். இதுதான் வேர்ல்ட்லே ஒன் ஆஃப் த பெரிய மாஸ்க். அண்ட் இது கம்ப்ளீட் பண்ண ஆல்மோஸ்ட் ஒரு 11 இயர்ஸ் கிட்ட ஆகியிருக்கு அவங்களுக்கு. ஆல்மோஸ்ட் 3000 ஒர்க்கர்ஸை வச்சு இதை பில்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. இந்த மாஸ்கில் ஒரே டைமில் 40,000 வர்ஷிப்பர்ஸை வந்து அகாமடேட் பண்ணிக்கலாமா. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பெருசுன்னு. மாஸ்கில் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறதுக்கெலாம் செம்மையாக இருக்குது. ஆனால் நம்மளை வந்து எல்லா பிளேஸஸ்க்கும் வந்து ஆக்சஸ் பண்ண விட மாட்டாங்க. ஒரு லிமிட்டட் ஏரியாஸ்லாம் மட்டும்தான் வச்சுருக்காங்க டூரிஸ்ட்க்கு வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக. ஸோ அங்கெல்லாம் மட்டும்தான் நம்மளை அலோவ் பண்ணுறாங்க. ஸோ மாஸ்கோட டைமிங் பார்த்தீங்கன்னா மண்டே டு சண்டே 9 AM to 10 PM, ஃப்ரைடே மட்டும் 12 PM to 3 PM வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க ப்ரேயருக்காக. இந்த மாஸ்கில் டோட்டலாக 82 டோம்ஸ், மோர் தென் 1000 காலம்ஸ், டோட்டலாக 7 ஷாண்டலியர்ஸ் இருக்குது, இன்க்ளூடிங் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஷாண்டலியர்ஸ். ஸோ இதுதான் மெயின் ஹால். இதில் கீழே போட்டிருக்க கார்பெட் தான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஹேண்ட் நாட்டட் கார்பெட். இது பேர் வந்து பர்ஷியன் கார்பெட். இந்த கார்பெட் வந்து எவ்வளோ பெருசுன்னா 5700 ஸ்கொயர் மீட்டர்ஸ் அளவுக்கு கவர் பண்ணுது. மாஸ்க்கை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வரத்துக்குள்ளே ஃபுல்லாக ட்ரெயின் அவுட் ஆகிட்டோம். ஸோ ஜூஸ் குடிச்சு முடிச்சுட்டு நாங்கள் வந்து ரூமுக்கு தான் போகிறோம். கிராண்ட் மாஸ்க் முடிச்சுட்டு அடுத்தடுத்து வேறு பிளேஸஸ் போகலான்னு இருந்தோம்ல. கிராண்ட் மாஸ்கில் எவ்வளோ வெயில், செம்ம வெயில் அடிச்சது. ஸோ நாங்கள் வந்து பயங்கரமாக டேன் ஆகிட்டோம். ஸோ இப்போது சுத்தமாக எனர்ஜியே இல்லை. ஸோ அதனால் ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு போகலான்னு தான் ஒரு 1/2 hour to 1 hour ரூமில் இருந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு போகலான்னு தான் திருப்பி ரூமுக்கு வந்திருக்கோம். இல்லை நாங்கள் நைட் வர்றதா தான் பிளான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இதே ட்ரெஸ்ஸோடு தான் வந்து அபாயா போட்டு தான் வந்து கிளம்பணும். ஸோ நாங்கள் அப்ரஹாமிக் ஃபேமிலி ஹவுஸ் தான் வந்து நெக்ஸ்ட் போகிறோம். ஸோ ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி மேக்கப் வந்து ரீஅப்ளை பண்ணிவிட்டு அப்ரஹாமிக் ஃபேமிலி ஹவுஸ் முடித்ததுக்கப்புறமா எங்கே போகிறோம்? லூவ்ர் மியூசியம் தான் போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணுறோன்னு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ரூம் வியூ 14th floor. கீழே தெரியல, மெயின் ரோட் தெரியுது. In 200 meters, you will arrive at your destination. 200 மீட்டர்ஸ்லேருந்து லெஃப்டில் தான் இருக்காங்க. ஆமாம், லெஃப்டில் அங்கே வரும்போதே பார்த்தேன். இது வந்து ஏதோ புதுசாக மியூசியம் நினைக்கிறேன், இது கட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ லெஃப்டில் இங்கே ஆமாம், இது அரைவ், டு நாட் என்டர் போட்டு எந்த சைட் போகணும். அப்ரஹாமிக் ஃபேமிலி ஹவுஸ்க்கு தான் இப்போ வந்திருக்கோம். இங்கே இது பார்க்கிங் ஸ்பாட் தானே. விடு. எங்கேயுமே வந்து ட்ரெஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் மாஸ்க்குக்கு போட்ட சேம் ட்ரெஸ் தான் வந்து எப்போவுமே போட்டிருக்கோம். உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் இப்போ நாங்கள் வந்து உள்ளே போகிறோம், அப்ரஹாமிக் ஃபேமிலி ஹவுஸ். ஸோ இதுக்கு பின்னாடி தான் வந்து லூவ்ர் மியூசியம் இருக்குது. இதுதான் நாங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்த கார். போலாமா? எக்ஸிட் ஒன்லி, என்ட்ரி அப்போ முன்னாடி இருக்கும். வேணாம். ஹே, டேட்ஸ் பாரு அந்த மரத்தில். ஆமாம், அதில் கலெக்ட் ஆகிருக்கு. ஓ, டேட்ஸ். இந்த இடமே சூப்பராக இருக்குது.
நீங்கள் வந்து உள்ளே போனோடனே ஒரு கவுண்டர் இருக்கும். அந்த கவுண்டரில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா ஒரு டிக்கெட் வந்து காமிக்கும். ஸோ அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கவுண்டரில் காமிச்சிங்கன்னா உங்களை வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. கைடட் டூர் வந்து 2 லாங்குவேஜஸில் இருக்குது, இங்கிலீஷ் அண்ட் அரபிக். ஸோ இந்த பிளேஸோட டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா 10 AM to 5 PM எவ்ரிடே. அப்ரஹாமிக் ஃபேமிலி ஹவுஸ் வந்து ஒரு மல்டி ரிலீஜியஸ் பிளேஸ். இந்த பிளேஸில் வந்து 3 இருக்குது, மாஸ்க், சர்ச் அண்ட் சினகாக். இந்த இடத்தோட சைஸ் வந்து 82,882 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் இது வந்து ஸ்டார்ட் பண்ண இயர் 2019 அண்ட் இது வந்து எப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னா 2023 தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதுவும் கண்டிப்பாக ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ். நீங்கள் அபுதாபி வரீங்கன்னா மறக்காமல் பாருங்கள். ஸ்பீடாக கிளம்பி சன்செட் ஆகிறதுக்குள்ளே நாங்கள் லூவுக்கு வந்தாச்சு. இது வந்து ஒரு ஆர்ட் மியூசியம் இன் அபுதாபி சரௌண்டட் பை வாட்டர் ஃபீச்சரிங் ஏன்ஷியன்ட் டு மாடர்ன் ஆர்ட் பீசஸ், கயாக்கிங் அண்ட் அ கஃபே. இதோட டைமிங் வந்து மண்டே க்ளோஸ்ட், டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே வந்து 10 AM to 6:30 PM, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே வந்து 10 AM to 8:30 PM. டிக்கெட்ஸ்னு பார்க்கும்போது ஒன்று நீங்கள் அவங்க சைட்டில் புக் பண்ணும், இல்லைனா வந்து ஃபியூ ஆப்ஸ் இருக்குது. நான் வந்து booking.comலேருந்து தான் புக் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2,200 கிட்ட அந்த மாதிரி டிக்கெட் ப்ரைஸ் வந்துச்சு. உங்ககிட்ட ஏதாவது கூப்பான்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். மேலே இருக்க சில்வரி டோமோட டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா 75,000 tons, சிமிலர் டு த ஐஃபில் டவர் இன் பாரிஸ். இந்த டோம் வந்து டோட்டலாக 8 லேயர்ஸில் பண்ணியிருக்காங்க. 4 லேயர்ஸ் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில், 4 லேயர்ஸ் வந்து அலுமினியமில். அண்ட் இன்னொரு மெயினான திங் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல, இந்த டோமில் வந்து டோட்டலாக 7,850 ஸ்டார்ஸ் இருக்குது. இந்த மியூசியமோட ஆர்கிடெக்சர் பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் டிசைன் வித் அரபிக் ஹெரிட்டேஜ் கம்பைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து ஃபவுண்டர்ஸ் மெமோரியல் தான் போகிறோம். இந்த பிளேஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இங்கேருந்து ஒரு 10 minutes வாக் பண்ணிங்கனாவே உங்களால் எமிரேட்ஸ் பேலஸும் கவர் பண்ண முடியும். எங்களுக்கு டைம் இல்லை, ஸோ நாங்கள் பண்ணல. லூலூவில் Day 2 நாங்கள் வந்து இப்போது சாப்பிட்றதுக்கு எதாவது தான் வாங்க வந்துருக்கோம். திருப்பியுமே இவன் இன்றைக்கி வந்து என்ன கொட்ட போகிறான்னு தெரியல. நாங்கள் ரூமுக்கு போய் டின்னர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு 11 o'clock அந்த மாதிரி கிளம்பி wahat கராமா தான் இப்போ வந்திருக்கோம். ஆக்சுவலி 10 PM வந்து க்ளோஸ்ட் எல்லாமே. ஆனால் இந்த மெமோரியல் பிளாஸா மட்டும் ஓப்பனில் இருக்கும். அதுதான் இந்த ரிஃப்ளெக்டிவ் ஸ்பாட் மட்டும் ஓப்பனில் இருக்கும் லைக் 24 hours. இதுக்கு வந்து ஃப்ரீ டிக்கெட் தான், நீங்கள் எங்கேயுமே என்ட்ரி கூட போட வேணாம். ஸோ நீங்கள் பாட்டு காரில் போனீங்கன்னா ஜஸ்ட் கார் பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் நிறைய என்ட்ரன்ஸ் இருக்கும். ஸோ அது வழியாக நீங்கள் உள்ளே போயிடலாம். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா ஜஸ்ட் ஆப்போசிட் டு Sheikh Zayed Grand Mosque. ஸோ நீங்கள் ஈஸியாகவே போகலாம். நீங்கள் வந்து கிராண்ட் மாஸ்க் முடிச்சுட்டு உடனேவே நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா எவ்ரி half an hour ஒன்ஸ் வந்து ஷட்டில் பஸ் வந்து விடுறாங்க. ஸோ அதில் நீங்கள் வரலாம். இல்லை பெடஸ்ட்ரியன் பிரிட்ஜில் அப்ராக்சிமேட்டாக ஒரு 15 minutes ஆகும். இல்லை நீங்கள் வந்து ஒரு டாக்ஸி கூட எடுத்து வரலாம். wahat கராமாவை வந்து இங்கிலீஷில் ஒயசிஸ் ஆஃப் டிக்னிட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மான்யூமெண்ட் அண்ட் வார் மெமோரியல். இது ஒரு ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ். நீங்கள் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி ஆகணும் நீங்கள் அபுதாபி போகிறீங்கன்னா. டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு wahat கராமா போயிட்டு இப்போ தான் வந்தோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து பேக் பண்ணி இதெல்லாம் வந்து எந்தெந்த பேக்கில் வைக்கணுமோ வச்சதுக்கப்புறமா சீக்கிரமாக படுத்து தூங்கணும். ஏன்னா நாளைக்கு காலையில் ஒரு 6 o'clock அந்த மாதிரி வந்து நாங்கள் துபாய் கிளம்பணும். இந்த ரூம் வந்து செக் அவுட் பண்ணிட்டு போகிறோம். இன்றைக்கி வந்து Day 2 vlog. இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.